சலேயின் கணினிக்குள் மறைந்துள்ள மர்மம் என்ன? சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் சடுதியான மாற்றம். வவுனியாவில் 5 பேருக்கு டெங்கு தொற்று. இலங்கையின் வெளிநாட்டு கடன் அதிகரிப்பு. இளம்பெண் மர்ம மரணம். கொழும்பில் திடீர் சுற்றி வளைப்பு. இலங்கையை உலுக்கிய பெண் படுகொலை. சொத்துக்கள் பொறுப்புகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யாதவர்களுக்கு முக்கிய அறிவு. வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிரபல அரசியல்வாதி. புலம்பெயர் அமைப்புகளிடம் அரசு பெற்ற நிதியை உடனடியாக வெளிப்படுத்துங்கள். அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. மர்ம நபர் ஒருவரால் கண்காணிக்கப்படும் சுரேஷ் சலேயின் பிள்ளைகள். சலேயின் கணினிக்குள் மறைந்துள்ள மர்மம் என்ன? உண்மையை அம்பலப்படுத்திய ஆளும் தரப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டுத்தாக்குதல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சலேயின் கணினியை திறப்பதற்கு கடவுச்சொற்கள் கோரப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த கணினியை திறந்தால் இலங்கையில் நிலவிய யுத்த நிலைமை குறித்த தகவல்கள் முழு உலகிற்கும் அம்பலமாகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர அண்மையில் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் நாட்டின் உளவுத்துறை தகவல்களும் யுத்த நிலைமை குறித்த தகவல்களும் சமூகத்திற்கு வெளிப்படக்கூடும் என்று அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் அண்மையில் கூட்டமொன்றில் கலந்து கொண்ட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் சலேயின் கடந்த கால பின்னணியை வெளிப்படுத்தினர். போர் நிலவிய 2006 முதல் 2009 காலப்பகுதியில் சலே பிரான்சில் தங்கியிருந்தார். 2012ஆம் ஆண்டிலேயே அவர் ராணுவ உளவுத்துறை பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2019ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச சலேயை அரச உளவு சேவையின் பணிப்பாளராக நியமித்தார். இலங்கை வரலாற்றில் போலீஸ் அதிகாரி அல்லாத ஒரு ராணுவ அதிகாரி இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கோட்டாபயவுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு அதிகாரிதான் சலே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார். நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய தகவல்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட கணினியில் இருக்குமானால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அதைவிட பெரிய ஆபத்து வேறு ஏதேனும் இருக்க முடியுமா என ஆளுங்கட்சியின் அமைச்சர் ஒருவர் பலத்த குரலில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் சடுதியான மாற்றம். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 4177 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதே நேரம் வெள்ளியின் விலையும் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரியவருகிறது. அதன்படி ஒரு அவுன்ஸ் வெள்ளி 65 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வவுனியாவில் 5 பேருக்கு டெங்கு தொற்று. வவுனியாவில் 5 பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நாடு பூராகவும் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வவுனியாவில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆயினும் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது வவுனியா மாவட்டத்தில் டெங்கு தொற்று குறைவாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் வவுனியாவில் 5 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் முகமாக டெங்கு பெருக்கம் இடங்களை அளிக்குமாறும் சுற்றுச்சூழலை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்குமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். இலங்கையின் வெளிநாட்டு கடன் அதிகரிப்பு. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 1854 மில்லியன் டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு கடன்களை பெற்றுள்ளது என்பது தெரியவந்துள்ளது. நிதி மற்றும் பொருளாதார விவகாரங்கள் அமைச்சினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள தரவுகள் மூலம் இவ்விடயம் தெரியவந்துள்ளது. அதன்படி 2024 ஜனாதிபதி தேர்தல் முதல் இந்த ஆண்டு மே 5ஆம் தேதி வரை சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து ஏனைய தரப்புகளிடம் இருந்து மொத்தமாக 1854.77 மில்லியன் டாலர் கடனாக பெறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட 18 திட்டங்கள் தொடர்பாக இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் பல தரப்பு கடன்கள் மற்றும் இருதரப்பு கடன்கள் அடங்கும். இந்த கடன்கள் ஜப்பான், கொரியா, சவுதி அரேபியா, நெதர்லாந்து மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிடமிருந்து பெறப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இலங்கை இதுவரை 102.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுள்ளது என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னிலகி தற்போதைய அரசாங்கத்தால் நாட்டில் பொருளாதார அபிவிருத்தியை அடைய முடிந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இளம்பெண் மர்ம மரணம். அறையில் சிக்கிய கடிதம். பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கும் பெற்றோர். கண்டி குண்டசாலை வெராப்பிட்டிய பகுதியில் வீடொன்றிலிருந்து திருமணமான 23 வயதுடைய இளம்பெண் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பலகொல்ல போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இளம்பெண்ணின் மரணம் கொலையா அல்லது தூக்கிட்டு
தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து போலீஸ் பல விசாரணைகளை நடத்தி வருகின்றது. கண்டி தேசிய வைத்தியசாலையில் நடத்தப்படவுள்ள பிரேத பரிசோதனை இதனை வெளிப்படுத்தும் என்று போலீஸ் சிரேஷ்ட அதிகாரியொருவர் நேற்று தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவருடைய வீட்டிலிருந்தே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. எனினும் தனது மகள் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். என் மகளின் மரணம் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்த ஆணின் தாயும் தந்தையும் வீட்டில் இருந்தனர். என் குழந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை என இறந்த பெண்ணின் தாய் போலீசாரிடம் கூறியுள்ளார். இறந்த பெண்ணின் கணவர் தான் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு முந்தைய நாள் அதிகாலையில் வீடு திரும்பிய போது அவள் தூக்கில் தொங்குவதை கண்டதாகவும் பின்னர் கயிற்றை அறுத்து அவளது உடலை கட்டிலில் போட்டதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார். திருமணமாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிய நிலையில் போதைக்கு அடிமையான தனது கணவரின் தொடர்ச்சியான துன்புறுத்தல் குறித்து இறந்த பெண் பலமுறை போலீசில் முறைப்பாடு அளித்திருந்ததாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். கணவரின் தாக்குதல்களால் தொடர்ந்து தன் பெற்றோர் வீட்டுக்கு சென்று வந்ததாகவும் இதன் காரணமாக விவாகரத்து பெற தயாராகி வந்ததாகவும் உறவினர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் இறந்த பெண் எழுதியதாக கூறப்படும் ஒரு கடிதமும் அவரது கணவரின் குடும்பத்தினரால் போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து இறந்த தங்கள் மகளுடையது அல்ல என்று அப்பெண்ணின் பெற்றோர் கூறுகின்றனர். இறந்த பெண்ணின் உறவினர்களை சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு செல்ல அனுமதிக்கப்படாததால் சம்பவ இடத்தில் பதற்றமான சூழல் நிலவியிருந்தது. இச்சம்பவம் குறித்து பல்லகொல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் திடீர் சுற்றி வளைப்பு, பெண்கள் உட்பட 6 பேர் கைது. கொழும்பு பம்பலப்பிட்டியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த தகாத செயற்பாட்டு விடுதி முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது 6 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பம்பலப்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓஷன் டவர் கட்டடத்தில் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தர்கள் குழுவினால் நேற்று முன்தினம் இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட இந்த விடுதியை நிர்வகித்தமை தொடர்பில் ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தகாத செயற்பாட்டில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த 3 வெளிநாட்டு பெண்கள் உட்பட 5 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட உள்நாட்டு பெண்கள் 27, 35 மற்றும் 38 வயதுடைய எல்லகாவ, கலவானை மற்றும் கல்கமுவ ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண்கள் 34, 41 மற்றும் 43 வயதுடைய தாய்லாந்து நாட்டு பெண்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 6 பெண்களும் பம்பலப்பிட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையை உலுக்கிய பெண்ணின் படுகொலை, கொலையாளி தொடர்பில் சகோதரரின் பல அதிர்ச்சி தகவல்கள். கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காரொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்த பெண் வைத்தியரின் மரணம் தொடர்பாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் தப்பி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த பெண்ணின் காதலன் என கூறப்படும் நபர் தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் கண்டி பகுதியில் உள்ள தனது வீட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுமார் 10 இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இருந்த போதிலும் அவர் குறித்த எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை. சந்தேக நபரின் தாயாரும் சகோதரரும் வசிக்கும் நாரமல பகுதியில் உள்ள வீட்டுக்கு போலீசார் சென்றுள்ளனர். அங்கு அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதன்போது சந்தேக நபரின் மூத்த சகோதரர் போலீசாரிடம் தகவல் வெளியிடும் போது சந்தேக நபர் சிறு வயது முதலே பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு பலரை ஏமாற்றி பணம் மற்றும் பல்வேறு பொருட்களை பெற்ற ஒரு ஏமாற்றுக்காரன் என கூறியுள்ளார். எனது தம்பி என்ற போதிலும் அவரின் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பவில்லை. அவன் அந்தளவுக்கு மோசமான செயல்களை செய்யும் வெறுக்கத்தக்க ஒரு மனிதன். நாடு முழுவதும் உள்ள பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்துள்ளதாக சந்தேக நபரின் மூத்த சகோதரர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். சந்தேக நபர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு தலைமறைவாக உள்ளார் என போலீசார் குறிப்பிட்டுள்ளார். அவர் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் புலனாய்வு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொத்துக்கள் பொறுப்புகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யாதவர்களுக்கு முக்கிய அறிவு. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிக்கைகள் சரிவர தாக்கல் செய்யப்படாவிட்டால் வழக்குகள் பதிவு செய்யப்படும் என லஞ்ச ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அரசாங்க அதிகாரிகள் தங்களது ஆண்டு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. விசேட அறிக்கையொன்றை வெளியிட்ட அதன் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க அந்த திகதிக்கு முன்னர் தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்கள்
நிச்சயமாக அபராதம் விதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். அந்த அபராதம் பாரியதொரு தொகையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023 ஆண்டின் ஊழல் ஒழிப்புச் சட்டம் எண் 9 பிரிவு 80 கீழ் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் சம்பந்தப்பட்ட ஆண்டின் ஜூன் 30ஆம் தேதிக்குள் இந்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்க வேண்டும். தாமதம் செய்தால் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க எச்சரித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகள் மின்னணு முறை மூலமாகவே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பு 2026 மார்ச் 31 அன்று தொடங்கப்பட்டது. இந்த அறிக்கைகளை பெறுவது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயல்பாடு அல்லது பொறுப்பு அல்ல என்று இது ஒரு பிரஜையின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2023 ஆண்டின் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின்படி சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு புதிய அதிகாரிகள் குழு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சுங்க கட்டளை சட்டத்தின் 115ஆம் பிரிவின்படி அனுமதி பெற்ற உப முகவர்கள் அல்லது கப்பல் துறை எழுது வினைஞர்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு குழுவாக கருதப்படுகிறார்கள். மேலும் தொழிற்சங்கங்களின் நிர்வாக அதிகாரிகள் செய்தித்தாள் செய்தி கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட செய்தித்தாள் நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், அனுமதி பெற்ற ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், விளையாட்டு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகள், அத்துடன் பொதுச்சேவை மற்றும் மாகாண பொதுச்சேவையில் உள்ள அனைத்து பணியாளர் தர அதிகாரிகள் இந்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக மேலதிக தகவல்களை பெற லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை 1954 என்ற குறுந்தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிரபல அரசியல்வாதி கொழும்பு 7 பிளவர் வீதியில் உள்ள ஆடம்பர வீடொன்றை கோடிக்கணக்கில் கொள்வனவு செய்த எதிரணியில் அங்கம் வகிக்கும் பிரபல அரசியல்வாதியொருவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. வடமேல் மாகாணத்தில் உயர் பதவி வகித்த இந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிக்கு எதிராக பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து சில செல்வாக்கு மிக்க நபர்களின் தலையீட்டினால் அவர் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். எவ்வாறாயினும் இந்த நபர் இந்த சொத்தை தனது சொந்த பேரில் வாங்கினாரா அல்லது தனது கட்சியைச் சேர்ந்த வேறு ஏதேனும் ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் பெயரில் வாங்கினாரா என்பது தொடர்பாக தற்போது ஒரு விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. புலம்பெயர் அமைப்புகளிடம் அரசு பெற்ற நிதியை உடனடியாக வெளிப்படுத்துங்கள். அர்ச்சுனா எம்பிக்கு பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் சவால். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசு தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். எனவே புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எத்தனை மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் நிதியுதவி பெற்றுள்ளது என்பதையும் இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அவை எந்தளவுக்கு நிதி உதவிகளை வழங்கின என்பதையும் அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இன்று புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து ஒரு சதமும் கிடைக்காது என ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். அவ்வாறெனில் இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது? அது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது? யாருக்கு வழங்கப்பட்டது என்பது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் வழங்கப்பட வேண்டும். தற்போது இந்த நாட்டை பலவீனப்படுத்துவதற்கும் தேசிய அடையாளத்தை சிதைப்பதற்கும் சில சக்திகள் முயற்சித்து வருகின்றன என்ற சந்தேகம் மக்களிடையே காணப்படுகின்றது. குறிப்பாக புத்த சாசனத்தை பலவீனப்படுத்தவும் நாட்டின் பாரம்பரிய மத மற்றும் கலாச்சார அடித்தளங்களை சீர்குலைக்கவும் சில தரப்புகள் திட்டமிட்டு செயற்படுகின்றன என்ற அச்சம் எழுந்துள்ளது. புலம்பெயர் அமைப்புகளுக்கு இவ்வளவு பெரியளவில் நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது? யாருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அவை பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் ஆராயப்பட வேண்டும். நாட்டின் இறையாண்மை, தேசிய ஒற்றுமை மற்றும் புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் எப்போதும் குரல் கொடுப்போம். இந்த நாட்டை வெளிநாட்டு தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடுவோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உண்மையில் நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தால் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசுக்கிடையிலான தொடர்புகள் குறித்தான முழுமையான தகவல்களை நாட்டுக்கு வெளியிட வேண்டும். நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் துணை போகும் சக்திகளுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. சுவிட்சர்லாந்து விமான நிலையத்தில் விமானங்கள் ரத்து. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி
அமைதி பேச்சுவார்த்தைக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக சூரிச் சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பேச்சுவார்த்தை நடைபெறும் பெர்கன் பிராக் மலைப்பகுதிக்கு மேல் அவசரமாக விமானங்கள் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலம் அறிவிக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவை சுவிட்சர்லாந்தின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பான ஸ்கை கைடு தனது ரேடார் அமைப்பில் இணைத்த போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த தடங்களுக்கு காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்குள் சூரிச் விமான நிலையத்துக்கு வர வேண்டிய 12 விமானங்களும் அங்கிருந்து புறப்பட வேண்டிய 14 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 60க்கும் மேற்பட்ட விமானங்கள் கடுமையான தாமதத்தை எதிர்கொண்டன. தற்போது இந்த தொழில்நுட்ப பிரச்சினை முழுமையாக சரி செய்யப்பட்டு விமான சேவைகள் வழக்கம் போல் சீராக இயங்கி வருவதாகவும் பயணிகளின் பாதுகாப்புக்கு எந்த குறைபாடும் ஏற்படவில்லை என்றும் ஸ்கைகைடு அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. மர்ம நபர் ஒருவரால் கண்காணிக்கப்படும் சுரேஷ் சலேயின் பிள்ளைகள் மனைவி முறைப்பாடு. மர்ம நபர் ஒருவரால் தானும் தன் குழந்தைகளும் கண்காணிக்கப்படுவதாக சுரேஷ் சலேவின் மனைவியான மனோரி சலே குற்றச்செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். குற்றப்புலனாய்வு துறையில் பணியாற்றும் ஒரு குறிப்பிட்ட நபர் சாதாரண உடையில் சந்தேகத்திற்குரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தன்னையும் தனது 2 குழந்தைகளையும் மீண்டும் மீண்டும் கண்காணித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதன்படி நேற்று தனது 17 வயது மகளும் 22 வயது மகனும் தங்கள் தந்தையை பார்க்க தேசிய மருத்துவமனைக்கு சென்றபோது அந்த நபர் குழந்தைகளை பின்தொடர்ந்து தனது கைபேசியில் அவர்களை புகைப்படம் எடுத்ததாகவோ அல்லது காணொலி எடுத்ததாகவோ அந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர் இதற்கு முன்பும் தேசிய மருத்துவமனை மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை வளாகங்களுக்கு அருகில் சுற்றித் திரிவதை கண்டிருப்பதாகவும் மனோரி சலே கூறியுள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் குற்றச்செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழு இந்த விவகாரம் குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணையை தொடங்கவும் சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காணவும் யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் இத்தகைய செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை கண்டறியவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மனோரி சலே கோரிக்கை விடுத்துள்ளார். டிபிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.